அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகின்ற அதே கோரிக்கை தனியார் மயத்தை பொதுத்துறை போக்குவரத்தாக மாற்று, தனியார் மய கொள்கையை திரும்ப பெறு என்ற அடிப்படையில் இன்றைய தினம் சிஐடி தொழிற்சங்கம் நாம போராட்டம் நடத்துறோம். அதே கோரிக்கைக்கு இன்றைய தினம் தோமுசாவுடைய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய போராட்டத்தில் பங்கெடுத்து வாழ்த்து பேசியிருக்கிறார். தனியார் மயத்தை திரும்ப பெறணும், பொது போக்குவரத்தை பாதுகாக்கணும் என்பதை சிஐடியும் தோமுசாவும் ஒன்றாக இருந்தாலும் தமிழகத்தில் நிலைமை இன்னைக்கு சென்னை நகரத்தில் 650 நம்முடைய இ பஸ் வரப்போகுது. சென்னையில ஒரு 5 பணிமனைகளை கணக்கில் எடுத்துட்டாங்க. வருகின்ற ஜூன் மாசத்துல யாசார்பாடி பணிமனை என்பது இன்னைக்கு நிரந்தர தொழிலாளி வேலை செய்யக்கூடிய பணிமனை என்பது இல்ல. அவர்கள் அனைவரும் மாதவரத்துக்கும் அதே போன்ற பாடிநல்லூருக்கும் முல்லை நகருக்கு போறாங்க. அதே போல பெரும்பாக்கம் பணிமனை என்பது இ பஸ் ஆக போகுது. அங்க இருக்கக்கூடிய செம்மஞ்சேரிக்கும் திருவான்மியூருக்கும் அடையாருக்கும் அனுப்ப போறாங்க. இது ஜூன் மாதம் நடக்க போகுது. அடுத்து 3 பணிமனை பூந்தமல்லி, இதோ பல்லவன்ல இருக்கக்கூடிய நம்முடைய மத்திய பணிமனை, தண்டையார்பேட்டை 1. என்ன சொல்றாங்க? இ பஸ் வரப்போகுது. நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய கொள்கைப்படி இ பஸ் வரப்போகுது. நிச்சயமாக இ பஸ்ஸை நாங்கள் வரவேற்கிறோம். அது அரசு போக்குவரத்து கழகம் நடத்தணும். அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் செயல்படணும். அதில் நிரந்தர ஓட்டுநர்கள் நியமனம் பண்ணணும், நிரந்தர நடத்துனர் நியமனம் பண்ணணும், நிரந்தர தொழில்நுட்ப பணியாளர், அலுவலக பணியாளர் நியமனம் பண்ணணும். நம்முடைய அரசாங்கம் கொள்கை குறிப்புல 650 இ பஸ் எழுதி தனியார் கையில ஒப்படைக்க போறாங்க. தனியார் சென்னை நகரத்தில் தனியார் பேருந்து இயக்க போறாங்க. இதுதான் இந்த அரசுடைய கொள்கையா? திராவிட மாடல் அரசு தனியார் மூலமாக போக்குவரத்துக்கு ஒப்படைதான் உங்களுக்கு கொள்கையா? சிஐடி எதிர்த்து போராட்டம் நடத்துது. சிஐடியோடு சில சங்கங்கள் ஏஐடிசி பணியாளர் சமூகம் இணைந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். நம்முடைய 10 ஆண்டுகள் நம்முடைய இணைந்து போராடிய தோமுசா தொழிற்சங்கத்தின் நிலைமை என்ன? ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகின்ற அதே கோரிக்கையை, தனியார் மய எதிர்ப்பு அதே கோரிக்கையை தமிழகத்தில் உங்களுக்கு நிலைமை என்ன? பதில் சொல்லணும். இல்ல அரசு போக்குவரத்துக்காக இயக்க போதா? அதனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களா? பதில் சொல்லணும். ஒன்றிய அரசாங்க எதிர்த்து ஒரு நிலைமை, தமிழகத்தில் ஒரு நிலைமை. இதுதான் இவருடைய திராவிட மாடலா? இதை எதிர்த்து நாம கடுமையாக போராடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனியார் வந்தா நிரந்தர வேலை இல்ல. ஏற்கனவே நம்முடைய போக்குவரத்து கழகத்தில் ஒப்பந்த பணியாளர் அடிப்படையில் ஓட்டுநர்கள் நியமனம் பண்ணிட்டாங்க. 2 ஆண்டுகள் ஆச்சு. இப்போ நம்ம லைன்ல வேலை செய்யக்கூடிய ஓட்டு நடத்துனர்கள் நியமனம் பண்ணிருக்காங்க. அவுட் சோர்சிங் வந்தாச்சு. சிஎல வேலை பார்த்தாங்க, இப்ப அவுட் சோர்சிங்ல வேலைக்கு வந்திருக்காங்க 800 ரூபாய் சம்பளத்துக்கு. இதை எதிர்த்து சிஐடியோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணும். சம்மேளன சார்ல வழக்கு தாக்கல் பண்ணும். அந்த வழக்கு தாக்கல் பண்ணி நாம நம்ம நீதி அரசோட பேசும்போது நீதி அரசர் நியாயத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரே நிரந்தர வேலை இருக்கக்கூடிய ஒரு தொழில அவுட் சோர்சிங் விட முடியாது, ஒப்பந்த முறை கொண்டு வர முடியாது. சட்டம் ஒப்பந்த தொழிலாளர் ஒழிப்பு சட்டத்தில் ஒரு நிரந்தர பணி எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணியில் ஒப்பந்த முறை கான்ட்ராக்ட் புகுத்தக்கூடாது சட்டம். இன்னைக்கு டிரைவர் நிரந்தரமான வேலை, நடத்துனர் நிரந்தரமான வேலை, தொழில்நுட்ப பணி நிரந்தரமான வேலை. அப்போ நிரந்தர பணியான ஒரு ஓட்டுநருக்கும் நிரந்தர பணியான நடத்துனருக்கும் நீங்க தனியார் ஒப்பந்த கான்ட்ராக்ட் மூலமா ஆள் நியமனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம போட்ட வழக்குல நீதி அரசர் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நீ பண்ணது தப்பு. இது ஒரே தொழில ஒரு வித்தியாசம், ஒரு மாறுபாடு. ஒருத்தருக்கு நிறைய கூலியும் நிரந்தர பணியாளர் அதிகமான கூலிக்கும், அதே வேலை செய்யக்கூடிய ஒரு குறைந்த கூலிக்கும் வேலை செய்வது என்பது ஒரு பிரிவினையை உருவாக்கும். அந்த அடிப்படையில்
நீங்க ஒப்பந்த முறையை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி தடை விதிச்சிட்டாங்க. அதற்கடுத்து நம்முடைய திராவிட மாடல் அரசு இடஒதுக்கீடு பாதுகாப்பும் சொல்லக்கூடிய நம்ம திராவிட மாடல் அரசு அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்த பிறகு அப்ப நம்முடைய நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணிய நீதியரசர் அவர் பெஞ்சுக்கு போதில்ல, அவர் பெஞ்சில உட்கார்றது வரைக்கும் நம்முடைய தமிழக அரசு திராவிட மாடல் அரசு அது அப்பீலே போல. எப்போ நமக்கு வேண்டப்பட்ட நீதியரசர் அங்க வராரோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் வந்த பிறகு அந்த வழக்கை அப்பீல் செய்யறாங்க. அப்பீல் செய்யும் போது நம்முடைய தமிழக அரசுடைய நம்முடைய வழக்கறிஞர் இவர் நம்முடைய அட்வொகேட் ஜெனரல் அவர் ஒரு கொள்கை குறிப்பை வெளியிடுறார். வாக்குமூலத்தை அரசுடைய வாக்குமூலத்தை அங்க பதிவு பண்றாரு. என்ன அதுல இருக்குதுன்னா, இது அரசுடைய கொள்கை முடிவு. ஒப்பந்த முறையில் ஓட்டுநர் நடத்துனர் நியமனம் செய்வது தமிழ்நாடு அரசுடைய திராவிட மாடல் அரசுடைய கொள்கை முடிவுன்னு பிரமாண வாக்குமூலத்தை பதிவு செய்யறார். நாம் கேட்கிறோம் இந்த அரசாங்கத்தை பார்த்து, இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம் சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களே, ஒப்பந்த முறையில் கொத்தடிமை முறையில் அவர்கள் வேலை கொடுப்பதுதான் உங்களுக்கு கொள்கை முடிவா? பதில் சொல்லுங்க. 2 ஆண்டுகளாக போக்குவரத்து கழகத்தில் ஸ்டால்வார்ட் மூலமாக பணி செய்கின்ற ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு எந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் அவர்களுக்கு பணி செய்து வருகிறார்கள் நிரூபிக்க முடியுமா? இடஒதுக்கீடு பாத்தீங்களா? இப்ப அரசாணை ஒன்று வெளியிட்டீங்களே, ஜிஓ 123 காலி பணியிடத்தை பூர்த்தி செய்வதற்கு அரசாணை வெளியிட்டீங்களே, அதுல சொல்றீங்கல்ல எந்தெந்த பிரிவு சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எவ்வளவு வேகன்சி சொன்னீங்களே, சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டால்வார்ட்ல இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தான் இன்னைக்கு 1000 தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க, சொல்ல முடியுமா? இதுதான் உங்களுடைய கொள்கை முடிவா? அந்த அவங்களுடைய கொள்கை முடிவு ஏற்றுக்கொண்டு நீதியரசர் அவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டார். நாம் பெற்ற அந்த நியாயமான உத்தரவை, தடை உத்தரவை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. இன்றைய தினம் நாம் பல லட்சம் செலவு செய்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நியாயம் கிடைக்கணும், இடஒதுக்கீடுக்கு நியாயம் கிடைக்கணும், சமூக நீதிக்கு நியாயம் கிடைக்கணும். நிரந்தர வேலை என்பது நம்ம ஓட்டுநர் நடத்துகிற நிரந்தர வேலைக்கு நியாயம் கிடைக்கணும் என்ற அடிப்படையில் நாம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.